பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை. விவசாயிகள் மிகுந்த பாதிப்படைந்திருக்கிறார்கள். அவர்களின் பயிர் கடனுக்கும் அவர்களின் மானியத்திற்கும் சில நூறு கோடிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அடிப்படை ஆதாரத்திற்கு அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு 2000 கோடி ஏதோ ஒதுக்கி இருக்கிறார்கள். இது இன்று தமிழகம் பெற வேண்டிய அடிப்படை கட்டமைப்பில் மிக மிக குறைவானது. ஆக இவர்கள் சொல்லும் திட்டங்களுக்கும் இவர்கள் ஒதுக்கி இருக்கும் நிதியையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கொஞ்சம் கூட ஆரம்பம் கூட அந்த திட்டத்தை செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதுதான். ஏனென்றால் உள்ளாட்சி தேர்தலுக்காக 174 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் நடைபெற வேண்டும் என்பது நமது விருப்பமாக இருக்கிறது. நகர்ப்புற மேம்பாட்டிற்கு 272 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்றிருக்கும் சூழ்நிலையில் நகர்ப்புறத்தில் குடிதண்ணீர் 40 நாட்களுக்கு தான் குடிதண்ணீர் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த 40 நாட்களுக்குள் குடிதண்ணீருக்கான மிகப்பெரிய திட்டங்கள், மக்களுக்கான தண்ணீரை கொண்டு வருவதற்கான திட்டங்களோ அதற்கு மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடோ எதுவுமே இல்லை என்பது எனது குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அவர்கள் சொல்கிறார்கள் நிதி பற்றாக்குறை என்பது மட்டுமல்ல, தூய்மை இந்தியா திட்டத்தில் மத்திய அரசின் நிதியை வைத்துத்தான் அவர்கள் இன்று இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்த வேண்டி இருக்கிறது. அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு 6 மாதத்திற்கு விடுப்போடு 6000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் 12000 கொடுக்கிறோம் என்று சொன்னதை மத்திய அரசின் 6000தோடு சேர்த்து 18000 என்று சொல்கிறார்கள். அது மத்திய அரசின் திட்டம். ஆக இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு எந்தவித பலனையும் தராத பட்ஜெட்டாக வரி இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் பட்ஜெட்டிற்கு முன்னாலேயே வேட் வரியை ஏற்றி பெட்ரோல் விலையை 1.25 ரூபாய்க்கும் டீசல் விலையை 3.25 ரூபாய்க்கும் ஏற்றியதனால் காய்கறி விலை அத்தனையும் ஏறிவிட்டது, பழங்கள் விலை ஏறிவிட்டது, எண்ணெய் விலை ஏறிவிட்டது, பேருந்து கட்டணம் மறைமுகமாக ஏற்றப்பட்டு விட்டது, கட்டுமான பொருட்கள் அத்தனை விலையும் ஏறிவிட்டது. ஆக பால் விலை ஏறி இருக்கிறது. ஆக இப்பொழுது வரி இல்லாத பட்ஜெட் என்று சொல்கிறார்கள். ஆனால் சில நாட்களுக்கு முன்னால் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னால் விதிமுறைகளை மீறி வாட் வரியை ஏற்றி எல்லாவற்றையும் ஏற்றியாகிவிட்டது. பின்பு இப்ப வரி இல்லை என்று சொன்னால் அதுவும் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என்பதுதான் எனது கருத்து. ரேஷன் பொருட்கள் கிடைக்கவில்லை என்று மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.